ஹலோ பசங்களா, வெல்கம் டு என்எஸ்டி கெமிஸ்ட்ரி கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் தான் கண்டினியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா நம்ம அயானிக் பாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பாண்டு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவலன் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் என்னது தான், நமக்கு ஸ்ட்ராங்கான பாண்டு தான். ஓகேவா? அப்போது ஸ்ட்ராங்கான பாண்டில் நம்ம இந்த ரெண்டையும் நம்ம இந்த கிளாஸில் கவர் பண்ணலாம். ரைட். ஸோ அப்போ கோவலன் பாண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்தையுமே அப்பப்போ கையோட முடிச்சிருங்க. ஸோ அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். எப்படி ஒரு சாப்பாடை நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு சாப்பிட முடியாதோ அதே மாதிரி தான் அன்னன்னைக்குள்ளதை அப்பப்போ முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆயிடலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தையும் முடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. பட் ஆனால் அதுக்கும் வழி இருக்குது. எப்போ அப்படின்னா அது லாஸ்ட்டாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்போ கையில் நம்மக்கிட்ட டைம் இருக்கும்போதே அப்பப்போ படிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அண்ட் இன்னும் பீரியாடிக் டேபிள் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதையும் படித்து முடிச்சிருங்க. ஓகே? ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஆக்சுவலாக போன சாப்டரோடய முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் எல்லோரும் முடிச்சிருப்பீங்க. முடிக்காதவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், இந்த சாப்டர் முடிக்கும் போதாவது முடிச்சு விட்டுறணும். ஓகே? ஸோ அப்போ பீரியாடிக் டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி. ரைட்டா? ஸோ இப்போ எங்கே போனாலும் நமக்கு அந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள அந்த ரெண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். கிளியர்? ரைட்டா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோவலன் பாண்ட். ரைட்டாப்பா? அப்போ கோவலன் பாண்ட் அப்படின்னா என்ன? ஸோ அப்போ கோவலன் பாண்ட் அப்படின்னா என்னப்பா? நம்ம பாண்டுனா என்னன்னு பார்த்துட்டே இருந்திருக்கோம். பாண்டுனா என்னது? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் ஹோல்ட்ஸ் டு ஆட்டம். ரைட்டா? அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ணுது? ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? ஒரு கோடு மாதிரி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணும், நம்மளாம் என்ன பண்ணுறோம், ரெண்டு எலக்ட்ரானை நம்ம அந்த இடத்துல ஒரு ஹைஃபன் மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம மீன் பண்ணுறோம். ரைட். ஸோ அப்போ கோவலன் பாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா லைக் இங்கே என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரான் தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே? ஸோ அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கோவலன் பாண்ட் அப்படிங்கிறதுக்கு நல்ல டெஃபினேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் கம்பைனிங் ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்போ மியூச்சுவல் sharing of electron between combining atom. ஓகேவா? ஸோ அப்போ மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னா என்னதுப்பா? ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆக போகுது அப்படின்னா இந்த ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், கம்பைன் ஆகிற இன்னொரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ அப்போ அது ரெண்டும் ஈக்குவலாக எலக்ட்ரானை கொடுத்தது அப்படின்னா நமக்கு அதான் என்ன சொல்லுவோம், கோவலன் பாண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் டூ எலக்ட்ரான் இல்லைனா பிட்வீன் கம்பைனிங் ஆட்டம். ரைட். ஸோ அப்போ இதான் என்னது, கோவலன் பாண்ட். அப்போ மியூச்சுவலாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்கும்போது மியூச்சுவல் ஷேரிங் அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ரைட்டா? அப்போ கண்டிஷன் ஃபார் கோவலன் பாண்ட் இல்லைன்னா ஃபேக்டர்ஸ் ஃபேவர் ஃபார் கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாமா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த கோவலன் பாண்டுக்கு நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாமா? ரைட். ஸோ இப்போ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா கோவலன் பாண்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. தென் அதுக்கு அடுத்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம்லேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதான் என்னது, மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? அப்போ இந்த டூ எலக்ட்ரானை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைஃபனில் இந்த மாதிரி போடுறோம். கிளியர்? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இதான் என்னது, கோவலன் பாண்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது? ஸோ அந்த கண்டிஷன் தான் என்னது, நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஃபேவர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் என்னது, கோவலன் பாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன் பாண்டுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவராக இருக்குது. ஓகே? ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ், ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும்ப்பா, மியூச்சுவலாக ஷேர் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ மியூச்சுவலாக ஷேர் பண்ணணும். அப்போ மியூச்சுவலாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்படி தானே? கிட்டத்தட்ட ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ அந்த ஈக்குவல் ஷேரிங் வர்றதுனால ப்ராப்பர்ட்டி என்னவா இருந்திருக்கணும், ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டல்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணாது, இந்த கோவலன் கேரக்டரில் நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ இந்த நான் மெட்டல்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த நான் மெட்டல்ஸ்லேயும் என்னது, ஈக்குவலாக ரெண்டுமே கிட்டத்தட்ட நான் மெட்டலாக இருக்கணும். இப்போ லைக் ஹைட்ரஜன் இருந்த மாதிரி ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்திருக்குமா? ஸோ அதனால
இங்க என்ன சொல்ல போறோம், ஃபேக்டர்ல அதாவது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேவர் ஃபார் என்னது, கோவலன்ட் பாண்ட். ஓகே, அப்போ கோவலன்ட் பாண்டுக்கு என்னது ஃபேவரா இருக்கும். ஸோ என்னது ஃபேவரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, ஸோ அப்போ அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கணும், ஹை அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் கம்பைனிங் ஆட்டம். ஓகேவா, ஹை அயனைசேஷன் enthalpy of combining atom. அப்போ கம்பைனிங் ஆட்டம் ஹை அயனைசேஷன் என்தால்பினா என்னது, சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாமா. ஸோ அப்போ ஹை அயனைசேஷன் என்தால்பிங்கிறது எதை மீன் பண்ணுதுப்பா, நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. புரியுதா. ஸோ அதனால் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மெட்டாலிக் கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்ன ஆகாது, மேக்ஸிமம் வராது. ஸோ அப்போ நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கிறது ஹை அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாமா, ரைட். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஈக்குவல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னவா இருந்திருக்கணும், அந்த கம்பைனிங் ஆட்டம்க்கு இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நியர்லி ஈக்குவல் எலக்ட்ரான் gain enthalpy of combining atom. இப்போ கம்பைனிங் ஆட்டம்க்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னவா இருந்திருக்கணும், ஈக்குவலா இருந்திருக்கணும். ஆர்எல்ஸ் என்ன சொல்லிக்கலாம், எலக்ட்ரான் அஃபினிட்டி ஈக்குவல்னு கூட சொல்லிக்கலாம், ரைட்டா. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது என்னதுப்பா, எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது என்னதுதான், நமக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்குள்ள மீனிங் தான் வரும், ரைட்டா. தென் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஹை நியூக்ளியர் சார்ஜ் வரும் அப்படின்னா அதோட சைஸ் என்னவாப்பா இருந்திருக்கும், நமக்கு ஸ்மாலஸ்டா இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஹை நியூக்ளியர் சார்ஜ் அடுத்து ஸ்மாலஸ்ட் சைஸ். ஓகே, ஆஃப் என்னது கம்பைனிங் ஆட்டம்னு அப்படியே எழுதிக்கலாம், ரைட்டா. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்டா. ஸோ அப்போ ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்கணுங்கிறது எதை மீன் பண்ணுது, நான் மெட்டாலிக் கேரக்டரை. அடுத்து நியர்லி ஈக்குவல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படிங்கிறது இருக்கணுங்கிறது எதை மீன் பண்ணுது, ரெண்டு கம்பைனிங் ஆட்டமுக்கும் சேம் கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அடுத்து ஹை நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஸ்மாலஸ்ட் சைஸ். ஸோ அப்போ ஹை நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது என்னதுப்பா, அப்படின்னா தான் கம்பைன் ஆகும் அந்த கெப்பாசிட்டி, ரைட்டா. ஞாபகம் இருக்கா, ரைட். ஸோ இதெல்லாம் என்னது, ஃபேக்டர்ஸ் ஃபேவர் ஃபார் கோவலன்ட் பாண்ட், ரைட்டா. அப்போ இந்த மாதிரி நமக்கு கோவலன்ட் பாண்ட் இருக்கு. அப்போ இந்த கோவலன்ட் பாண்டை நம்ம கரெக்டாக எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இந்த டாட் வச்சதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா. ஸோ இந்த டாட்டை வச்சு முத யார் ஸ்டார்ட் பண்ணா, நமக்கு லூயிஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, ரைட்டா. அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோவலன்ட் பாண்டை இன்னும் ஈஸியாக நம்மளால டிரா பண்ணவும் முடியும் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், ரைட்டா. ஸோ அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கோவலன்ட் பாண்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவலன்ட் பாண்டால நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிற 3 நேச்சர்ஸையும் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்போ சிங்கிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறத நம்மளா தான் என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிள் பாண்டுங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எதை வேணாலும் எடுக்கலாம், ரைட். ஸோ அப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ Cl2 மாலிக்யூல் எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ Cl2 மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்னது, குளோரின் ஆட்டம். அப்போ குளோரின் ஆட்டமோட அயனைசேஷன் என்தால்பி என்னவா இருந்திருக்கும், நமக்கு குளோரின் ஆட்டமோட அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருந்திருக்கும். அடுத்து நியர்லி ஈக்குவல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, குளோரினுக்கு ஈக்குவல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி தானே இருக்கு ரெண்டுமே. அடுத்து ஹை நியூக்ளியர் சார்ஜ், ஸ்மாலஸ்ட் சைஸ்.
ஸோ அப்போ அக்ராஸ் த பீரியட் சைஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கும் ரைட்டா. அப்போ குளோரின் ஆட்டமுக்கு நம்ம இப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைகிறோம். ஸோ அப்போ 2 குளோரின் ஆட்டம் இருக்குப்பா. அப்போ வரைஞ்சிங்கன்னா குளோரின் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? குளோரின் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுங்க. குளோரினோட குரூப் எத்தனாவது குரூப்னு சொன்னா கூட சொல்ல முடியும். குளோரினோட குரூப் என்ன? குளோரினோட குரூப் பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு? லைக் 17 வரும். அப்போ அந்த 17ல 10 சப்ராக்ட் பண்ணா அதுதான் 7. ஓகேவா? அந்த 7 தான் என்ன பண்ணும்? வேலன்சியில் இருக்கிற எலக்ட்ரானா இருக்கும். கிளியர்? ஸோ அப்போ அந்த 7 எலக்ட்ரானை நம்ம எப்படி ட்ரா பண்ணோம்னா 4 5 6 7 வருமா? இப்போ இது வந்து என்னது? ஒரு குளோரினோடது. அண்ட் இன்னொரு குளோரினுக்கு வேற ஒரு கலர்ல வரையலாம். 1 2 3 4 அடுத்து 5 6 7 ரைட்டா. ஸோ அப்போ 2 குளோரினுக்கு வரைஞ்சிட்டோம். அப்போ நமக்கு தெரியும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையுமோ. ஸோ ஒரு ஆட்டமுக்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்தா அது என்னது? ஸ்டேபிள் ரைட்டா. அப்போ இந்த குளோரின் ஆட்டமுக்கு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணா அது என்னது? ஸ்டேபிள். அப்போ இப்படி நம்ம சர்க்கிள் போடும்போது என்ன ஆயிடுது? நமக்கு 8 எலக்ட்ரான் வந்துடுது. அப்போ அதே மாதிரி இந்த குளோரினுக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா என்ன ஆகுது? 8 எலக்ட்ரான் வந்துடுது. அப்போ மியூச்சுவலா 1 எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் ரைட். ஸோ இப்போ இதானது நமக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம கோவலன்ட் பாண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? இங்கே நியர்லி ஈக்குவல், அதாவது ஈக்குவல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு, ஆஸ் வெல் அஸ் சைஸ் ஸ்மாலராக இருக்கு, ஹை நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு. தென் அயனைசேஷன் என்தால்பியும் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? அதிகமாக இருந்திருக்கும் குளோரின் ஆட்டமுக்கு. கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க முடியாதா? ஸோ இப்போ இந்த சிங்கிள் பாண்ட் மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம்? டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் கூட என்ன பண்ணலாம்? நம்ம பார்க்கலாம். புரியுதா? கிளியரா? ஸோ இப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு சிங்கிள் பாண்ட் புரிஞ்சுதாப்பா? அப்போ சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம்? மியூச்சுவலா 2 குளோரினும் ஒன்னொன்று எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? இங்கே சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது வருது. அப்போ அந்த சிங்கிள் பாண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஹைஃபன்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட், வாங்க நெக்ஸ்ட் போயிடலாம். ரைட், ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் இதில் நம்ம டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் பார்க்கலாமா? ஸோ இப்போ டபுள் கோவலன்ட் பாண்ட், அப்போ டபுள் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறோம்? இங்கே அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? லைக் நம்ம CO2 எடுத்துக்கலாம். ஓகேவா? CO2 மாலிக்யூல் எடுத்துக்கலாம். அப்போ CO2 மாலிக்யூல் எடுத்தீங்க அப்படின்னா CO2 மாலிக்யூல்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் 2 சைடும் வந்துடும். நடுவில் என்ன வந்துடும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லெஸ் தென்னா இருக்கிற கார்பன் ஆட்டம் சென்டரில் ஆக்குப்பை ஆகும். ரைட்டா? ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது. தென் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டிங்கன்னா ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னப்பா? ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான், சரி ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு போடலாம். கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன வரும்? நமக்கு 4 வரும். ரைட்டா? ஸோ கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ரைட்டா? அப்போ 1 2 3 4 5 6. ரைட்டா? தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு, ஸோ ஆக்சிஜனுக்கு இங்கேயும் 6 வருமா? 1 2 3 4 5 6 வந்துருச்சா? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆக்டேட்டை ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இன்னும் எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஆக்டேட்டை ஃபார்ம் பண்றதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸை நம்ம இந்த கார்பன்ல இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸோட சேர்த்து எடுத்துக்கலாமா? ரைட்டா? இப்படி எடுத்துக்கலாமா? தென் அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் பாருங்க. இங்க இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தோம்னா இங்கேயும் 6 இருக்கு. அப்போ இங்க இருக்கிற கார்பன்ல உள்ள 2 எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துக்கலாமா? ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெண்டும் மியூச்சுவலா ஒன்று எலக்ட்ரானை இங்கே ஷேர் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் மியூச்சுவலா ஒன்று எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வரைஞ்சோம்னா என்ன வரும்? இங்கே ஆக்சிஜனோட
2 எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு. இங்க ஆக்சிஜனோட 2 எலக்ட்ரான் எப்படி மியூச்சுவலா ஷேரிங் நடந்திருக்கு. ரைட். ஸோ அப்போ இதுல இருந்து மொத்தமா இப்படி போட்டீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கார்பனுக்கும் ஆக்டேட் ஆனதை ஃபார்ம் பண்ணிக்கிற பார்த்துக்கலாமா. ரைட்டா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 எலக்ட்ரான் வரணும், அவ்வளோதான். ஸோ அப்போ கார்பன் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணிடுது, 8 எலக்ட்ரான்ஸை ஆப்வியஸா ஃபார்ம் பண்ணிடுது. ரைட். ஸோ அப்போ இதுதான் என்னது, நமக்கு டபுள் கோவலன்ட் பாண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ கார்பன்ல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி, மியூச்சுவல் ஷேரிங் நடந்திருக்கு. அப்போ மியூச்சுவல் ஷேரிங் நடக்கும்போது என்ன பண்ணுது, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆக்டெட்டை என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ரைட். கிளியர்? ரைட். ஸோ இது என்னது, டபுள் கோவலன்ட் பாண்ட். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம், ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட் கூட பார்க்கலாம். ஓகே. அப்போ ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம எடுக்க போற எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் N2 மாலிக்யூல் எடுத்துக்கலாம். இப்போ N2 மாலிக்யூல் 2 நைட்ரஜன் ஆட்டம் தான் இருந்திருக்கும். ரைட். அப்போ ஒரு நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, நைட்ரஜனோட குரூப் நம்பர் என்ன, நமக்கு குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 15 வரும். ஸோ அப்போ 5ங்கிறது என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கும். அப்போ 1 2 3 4 5 வருமா. ரைட்டா. தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 5 வருமா. 1 2 3 4 5 வருமா. ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆக்டெட்டை ஃபார்ம் பண்ண. இப்போ அப்போ நைட்ரஜன்ல இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இன்னும் எத்தனை எலக்ட்ரானை ஷேர் பண்ணுச்சுன்னா இங்கே வந்து நமக்கு 8 வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 தேவைப்படுதா. அப்போ இந்த 3 நம்ம எடுத்துக்கலாமா, இந்த 3 எடுத்துக்கலாமா. அப்போ இந்த 3 எதை மீன் பண்ணுது, நமக்கு இந்த 3 எதை மீன் பண்ணுது, லைக் நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறத மீன் பண்ணுது. புரியுதாப்பா. இங்க இருக்கிற நைட்ரஜனோட என்ன பண்ணுது, இங்க இருக்கிற நைட்ரஜனோட 3 எலக்ட்ரானை என்ன பண்ணிருக்கு, மியூச்சுவலா ஷேர் பண்ணிருக்கு. அப்போ இதே மாதிரி இந்த நைட்ரஜனுக்கும் போட்டோம்னா லைக் நமக்கு என்ன வந்துருது, நைட்ரஜனுக்கும் நடுவுல 3 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, மியூச்சுவலா ஷேர் ஆயிருக்கு. கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்க ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான். இதான் நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸோ அப்போ நைட்ரஜன் மாலிக்யூல்ல என்ன பண்ணுதுப்பா, நைட்ரஜன் மாலிக்யூல்ல நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரிவன் கிளியர்? ரைட்டா. ஸோ அப்போ கோவலன்ட் பாண்ட்லயே நமக்கு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இப்படி 3மே என்ன பண்ணலாம், நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. கிளியரா? ரைட்டா. 4 பாண்ட் வருமா சார் அப்படின்னா 4 பாண்ட் எப்படி வரும், 4 பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சான்சஸ் இல்லை. 4 பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகிடும், நமக்கு வேற இது கூடயும் 4 பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு லைக் இன்னொரு ஆட்டம்லையும் அதே மாதிரி இருந்திருக்கணும்ல. ரைட்டா. ஸோ அதனால 2 ஆட்டம்க்கு நடுவில் 4 பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வராது. ஓகே. ஸோ அப்போ ஒரு ஆட்டம்க்கு நமக்கு மேக்சிமம் என்ன இருக்கலாம், நமக்கு ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது பாசிபிள். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க முடியுதா? ரைட்டாப்பா. இவ்வளோ தான் என்னது சிம்பிளா கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது என்ன. ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்துடலாமா, என்னென்னு பார்த்துடலாமா. ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டேட். ஓகே. ஸோ பிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட் நம்ம பார்த்துருந்தோம். அயானிக் காம்பவுண்ட் பார்க்கும்போது நமக்கு கிறிஸ்டலினா இருந்துச்சு, தென் அதுக்கு அடுத்து ஹார்டா இருந்தது, பிரிட்டிலா இருந்தது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் அண்ட் கேஸா இருக்கும். ஓகே. லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும் பிசிக்கல் ஸ்டேட். ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணும், ஸ்டேட்ல இருக்கும். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா. ஸோ அப்போ கோவலன்ட் பாண்டுக்கு என்ன ஆகும், அயானிக் பாண்ட்ல என்னன்னு படிச்சிருக்கோம்,
ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இங்கே அப்படியே லோப்பா, லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ரைட்டா? ஸோ அப்போ லோவாக தான் இருக்கும். கிளியரப்பா? தென் அதுக்கு அடுத்து கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்னவா இருக்கும்? ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நமக்கு பேடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ புவர் கண்டக்டரா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். ஓகே, ஸோ பேட் கண்டக்டர். ரைட்டா? ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு பேடாக தான் கண்டக்ட் பண்ணும். அயானிக் காம்பவுண்ட் அளவுக்கு என்ன பண்ணுது, இங்கே அயான்ஸ் இருக்காது இல்லை. ஸோ அப்போ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகிடும், குறைஞ்சு போயிடும். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நான் டைரக்ஷனல் அப்படின்னு பார்த்துடணும். ப்ராப்பர்ட்டி வந்து என்னவா இருந்தது, நான் டைரக்ஷனல் இருந்தது. இங்கே என்னவாப்பா இருக்கும், டைரக்ஷனல். ஓகே, ரைட்டா? ஸோ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டினா என்ன அர்த்தம்ப்பா, இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நியர்லி ஈக்குவல் சைஸ் இருக்கிறதால இதை நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். பட் அயானிக் காம்பவுண்டில் இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, ஒன்று அனதராக நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி தெரிகிறதால ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் நடக்கும். கிளியர்? ஸோ இதான் வந்து நமக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து நமக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஓகே, ஸோ அப்போ ரியாக்டிவிட்டி இல்லைன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன், ஸோ அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே மாலிகுலார் ரியாக்ஷன், அயானிக் காம்பவுண்ட் நடத்தும் போதே சொன்னேன், அயானிக் காம்பவுண்டில் அயானிக் ரியாக்ஷன், இங்கே மாலிகுலார் ரியாக்ஷன். ஓகே, மாலிகுலார் ரியாக்ஷன். அப்போ மாலிகுலார் ரியாக்ஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னப்பா நடக்கும், மாலிகுலார் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கும், நீங்கள் பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு பாண்ட் அண்ட் ஃபார்மிங் ஆஃப் நியூ பாண்ட் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். ஓகே, பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் அண்ட் ஃபார்மிங் ஆஃப் பாண்ட். ஓகே, ஃபார்மிங் ஆஃப் நியூ பாண்ட் கூட என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னதுப்பா, மாலிகுலார் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ மாலிகுலார் ரியாக்ஷன்னா என்னது, பிரேக்கிங் அண்ட் ஃபார்மிங்காக இருக்கும். ரைட்? தென் அதுக்கு அடுத்து அயானிக் ரியாக்ஷன்னா இப்போ என்ன இருந்திருக்கும், அயானிக் ரியாக்ஷன்னா டைரக்டாக என்னது, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் மட்டும் நடந்தாலே என்ன ஆகிடும், நமக்கு அயானிக் ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி இது வந்து என்னது கொஞ்சம் ஸ்லோ. ரைட்டா? தென் அதுக்கு அடுத்து சாலியபிலிட்டி. ஸோ இப்போ சாலியபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாலியபிலிட்டி அப்படிங்கிறது இன்சாலியபிள் ஆர் ஸ்பேரிங்லி சாலியபிள் இன் போலார் சால்வன்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன்னா கோவலன்ட் காம்பவுண்ட் இல்லை. ஸோ இப்போ கோவலன்ட் காம்பவுண்ட் சாலியபிள் இன் நான் போலார் சால்வன்ட். ஓகேவா? ஸோ அப்போ இன்சாலியபிள் ஆர் என்ன சொல்லிக்கலாம், ஸ்பேரிங்லி சாலியபிள். insoluble or sparingly soluble in என்னதுப்பா, polar solvent. polar solvent என்னது, வாட்டர் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் polar solvent. ஸோ அதில் வாட்டரில் என்ன ஆகாது, கோவலன்ட் காம்பவுண்ட் சாலியபிள் ஆகாது. ரைட்? ஸோ அப்போ எங்கே சாலியபிள், ஸோ அப்போ சாலியபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். ஓகே, non-polar
solvent. ரைட்டா? ஸோ இப்போ நான் போலார் சால்வெண்ட்னா என்னதுப்பா? நமக்கு ஆக்சுவலாக டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அயானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? சொலியபிலிட்டி. அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? அங்கே அயானிக் காம்பவுண்டுக்கு பார்க்குறது. அப்போ கோவலன்ட் காம்பவுண்டுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அதான் என்னது? C6H6. இதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? ஜஸ்ட் 2 பாயிண்ட் சம்திங் அந்த வேல்யூலேயே நமக்கு என்ன வந்துச்சு? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்துச்சு. அப்போது வேல்யூ ரொம்ப லோவராக இருந்தது. அது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? நான் போலார் சால்வெண்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? கோவலன்ட் காம்பவுண்டை நம்மளால் என்ன பண்ண முடியும்? டிசால்வ் பண்ண முடியும். அதான் சாலியபிலிட்டி. கிளியர்? ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறத எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா ஆனால் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம என்ன ஃபினாமினான்னு சொல்லுவோம்? ஒரு ஃபினாமினா சொல்லுவோமா? சிமிலாரிட்டியும் இருக்கு, டிஃபரன்ஸும் இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபினாமினா இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன ஃபினாமினா இதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை என்ன சொல்லுவோம்? ஐசோமெரிசம் அப்படின்னு ஒரு ஃபினாமினா சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னா என்னப்பா? ஐசோமெரிசம்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்படி தானே? அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் different arrangements. ரைட்டா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிறதால அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஐசோமெரிசம்னு சொல்கிறோம். அப்போ கோவலன்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும்பா? ஐசோமெரிசமை ஃபார்ம் பண்ணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ரைட்டா? ஸோ இதுதான் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். அப்போ கோவலன்ட் பாண்ட் பற்றி மேக்ஸிமம் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம பேசிட்டோம். ரைட்? புரிஞ்சுக்க முடியுதா? ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ அப்போ இந்த கோவலன்ட் காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போலரைசேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே. ஸோ இப்போ போலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ போலரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்கலாம். ரைட்? ஸோ போலரைசேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? the tendency of cation attract electron from anion. Okay, the tendency of so the tendency of cation, right? Tendency of cation to attract electrons from electron cloud of anion. Okay, electron cloud of anion. ஆக்சுவலி ஆனையானில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஆல்ரெடி என்னவா இருந்திருக்கும்? அதிகமாக இருந்திருக்கும். அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணுது? இந்த கேட்டயான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? போலரைசேஷன். ஓகே. ஸோ அப்போ அந்த கேட்டயான் போலரைஸ் அப்படிங்கிறது என்னது? அந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது தான் போலரைஸ். ஓகே. ஸோ அப்போ அந்த டெண்டன்சியை தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? ஸோ அப்போ இந்த கேட்டயான் எப்போ நல்லா போலரைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் காம்பவுண்டாக இருக்கும்போது போலரைஸ் பண்ணும். ஓகே. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்? A plus X minus அப்படிங்கிறது அயானிக் காம்பவுண்ட், அப்படி தானே? ஸோ அப்போ இந்த அயானிக் காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா நாட் ஓன்லி அயானிக் காம்பவுண்ட். ஓகே. ஸோ அப்போ அயானிக் கேரக்டர் மட்டும் நமக்கு இருந்திருக்காது. இங்கே ஆல்சோ எக்ஸிஸ்ட் என்ன ஆகும்? நமக்கு கோவலன்ட் கேரக்டர். ஓகேவா? ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்டில் அண்ட் ஸோ இப்போ இது அயானிக் காம்பவுண்ட் அண்ட் ஆல்சோ
எக்ஸிஸ்ட் என்னது கோவேலண்ட் கேரக்டர். அதே மாதிரி கோவலன்ட் காம்பவுண்ட்ல ஆல்சோ எக்ஸிஸ்ட் அயானிக் கேரக்டர். ஓகே, கோவலன்ட் காம்பவுண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் என்னது அயானிக் கேரக்டர். ஓகேவா? அப்போ அயானிக் கேரக்டர் அப்படிங்கிறது இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு ரூல் தான். அந்த ரூலையும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்டு பை ஃபஜான்ஸ் ரூல். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஜான்ஸ் ரூல். அப்போ இந்த ஃபஜான்ஸ் ரூல் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போலரைசேஷன் அப்படிங்கிறது என்னது, அந்த கேட்டையானோட டெண்டன்சி. ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்டையானோட அட்ராக்டிவ் டெண்டன்சி தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போலரைசேஷன் சொல்றோம். அப்போ இது நம்ம கோவலன்ட் காம்பவுண்ட்ல தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கோவலன்ட் கேரக்டர் அதிகமா இருந்தா அது என்ன பண்ணும், கோவலன்ட் கேரக்டர் அதிகமா இருந்தா அந்த டெண்டன்சி அதுக்கு அதிகமா இருக்கும். அப்போ கோவலன்ட் கேரக்டருக்கு போலரைசேஷன் அப்படிங்கிறது நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லிக்கலாமா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ கோவலன்ட் காம்பவுண்ட்னு சொன்னோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போலரைசேஷன் சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ போலரைசேஷன் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரைட்டா? ஸோ அப்போ தென் அதுக்கு அடுத்து அந்த கேட்டையான் தான் நமக்கு என்ன பண்ணுதுப்பா, போலரைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த பவர் ஆஃப் கேட்டையான் டு போலரைஸ் ஆனையான்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், இந்த பவர் ஆஃப் கேட்டையான் டு போலரைஸ் ஆனையான் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், போலரைசிங் பவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? is polarizing power. Did you understand? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ கான்செப்ட் ஆஃப் போலரைசேஷன் அப்படிங்கிறது புரியுதா? இதை நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம், ஃபஜான்ஸ் ரூலை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஃபஜான்ஸ் ரூலை பார்த்து முடிச்சிட்டா இன்னும் நல்லா கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ஃபஜான்ஸ் ரூல் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஜான்ஸ் ரூல்னா சிம்பிள்ப்பா, ரெண்டு தான். ஸோ அப்போ ஒன்று நம்ம அனையான் கேட்டையானுக்கு பார்க்குறோம் அண்ட் தென் சார்ஜஸ்க்கு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ அனையான் கேட்டையானுக்கு பார்த்தோம் என்னன்னா என்ன வரும்னு பாருங்க, சார்ஜஸ்க்கு பார்த்தா என்ன வரும், இந்த ரெண்டு தான் நம்ம இந்த இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஃபஜான்ஸ் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையான் சைஸ் டிக்ரீசஸ், இதுவும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்காம வரல. அப்போ சிம்பிள் அதே இதுதான் இங்கே நம்ம பேச போகிறோம், ஆனால் இன்னும் தெளிவாக எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபஜான்ஸ் ரூல் அப்படிங்கிறது என்னதுப்பா, cation size decreases, covalent character increases, right? So cation size decreases, covalent character increases. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணிடணும், நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அயானிக் கேரக்டர் என்ன ஆகும், அயானிக் கேரக்டர் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு இங்கே அயானிக் கேரக்டர் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ கோவலன்ட் கேரக்டர் ஆப்போசிட் தானே அயானிக் கேரக்டர். ரைட்டா? ஸோ புரிஞ்சுக்க முடியுதா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு? ஸோ அப்போ லைக் இங்கே நம்ம கோவலன்ட் கேரக்டர் அப்படின்னு சொன்னா, கோவலன்ட் கேரக்டர் அப்படின்னு சொன்னா சைஸுக்கு என்னவா இருந்திருக்கும், கேட்டையான் சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ கேட்டையான் சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ அப்போ கேட்டையானோட சைஸ் நமக்கு பெருசாகுது, அப்போ கோவலன்ட் கேரக்டர் ரொம்ப சின்னதாகும். அப்போ கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆனாதான் கோவலன்ட் கேரக்டர் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க, BeCl2 அடுத்து
MgCl2 CaCl2 அடுத்து ஸ்ட்ரோன்ஷியம் குளோரைட் அடுத்து பேரியம் குளோரைட். அப்போ இங்கே குளோரின் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இப்போ குளோரின் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், லைக் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கேட்டையானை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ கேட்டையான் சைஸ் என்ன ஆயிருக்கு நமக்கு, பெரிலியமோட மெக்னீசியம் அதிகம், மெக்னீசியமோட கால்சியம் அதிகம், கால்சியமோட ஸ்ட்ரோன்ஷியம் அதிகம், பேரியம் ரொம்ப பெருசு. அப்போ சைஸ் ஆஃப் கேட்டையான் அதிகமாகுதுன்னா கோவலன் கேரக்டர் நமக்கு என்ன ஆயிருக்கும், டிக்ரீசஸ். ரைட்டா? ஸோ இப்போ கோவலன் கேரக்டர் டிக்ரீசஸ். அப்போ இதை இப்படி நம்ம லைனாக ட்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகும்போது என்னெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கோவலன் கேரக்டர் என்ன ஆயிருக்கு, டிக்ரீசஸ் சொல்லலாமா? கோவலன் கேரக்டர் டிக்ரீசஸ். ரைட்டா? ஸோ கோவலன் கேரக்டர் டிக்ரீசஸ். தென் அயானிக் கேரக்டர்னா என்னப்பா சொல்லுவீங்க, அயானிக் கேரக்டர் என்ன சொல்லிக்கலாம், அப்படியே ஆப்போசிட் தானே, இன்க்ரீசஸ் தானே. அயானிக் கேரக்டர் increases. clear? did you understand? ரைட்டா? ஸோ இப்போ கேட்டையான் பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் சொல்ல முடியுமா? ரைட்டா? தென் அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட், தென் AlCl3 SiCl4. சார் எதுக்கு சார் இங்கே ஒரு Cl இருக்கு, இங்கே 2 Cl இருக்கு, இங்கே 3 Cl இருக்கு, இங்கே 4 Cl இருக்கு அப்படின்னு யாருக்கா டவுட் வருதா? இப்போ மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். அப்போ இந்த மெட்டல்ஸோட சார்ஜ் தான் இதுக்கு ரீசன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மெட்டல்ஸோட சார்ஜை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குளோரினை எத்தனை டைம் போடணும் அப்படிங்கிறத நம்ம நேம் டு காம்பவுண்ட், அதாவது கெமிக்கல் நேம்ல இருந்து காம்பவுண்டை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ரைட்டா? ஸோ அதனால இதில் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ரைட்? அப்போ சைஸ் படி பாருங்க, சைஸ் என்ன ஆகுது, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்ராஸ் அ பீரியட், அப்படி தானே? அக்ராஸ் அ பீரியட் சைஸ் என்ன ஆகும், நமக்கு சோடியமோட மெக்னீசியம் டிக்ரீஸ் ஆகும், மெக்னீசியமோட அலுமினியம் சிலிக்கான்லாம் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சைஸ் டிக்ரீசஸ். ரைட்டா? அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். ரைட்டா? கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். ரைட்டா? தென் அதுக்கடுத்து அயானிக் கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டா டிக்ரீசஸ். ரைட்டா? அயானிக் கேரக்டர் டிக்ரீசஸ். கிளியர்? ரைட்டா? ஸோ புரிஞ்சுக்க முடிஞ்சா? ஸோ இப்போ கேட்டையான வச்சு தென் இதே மாதிரி ஆனையான்னு வச்சு சொன்னாலும் சொல்லிடலாமா? ஸோ இப்போ ஆனையான்னு வச்சு பார்க்கலாமா? ஸோ அப்போ கேட்டையானோட சைஸ் டிக்ரீஸ் ஆனால் கோவலன் கேரக்டர், அப்போ ஆனையானுக்கு என்னப்போ வரும், ஆனையானுக்கு எஸ் கரெக்ட், என்னது ஆனையானுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்டா? அப்போ ஆனையான் சைஸ் இன்க்ரீசஸ், கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். தென் அதே மாதிரி இதில் நம்ம அந்த போலரைசேஷன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இதில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கோவலன் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போலரைசேஷன் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நமக்கு இங்கே கால்சியம் ஃப்ளூரைட், அடுத்து கால்சியம் குளோரைட், தென் கால்சியம் புரோமைட், தென் அதுக்கு அடுத்து கால்சியம் அயோடைடு. ஓகே? ஸோ இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா லைக் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன ஆயிருக்குப்பா, நமக்கு கால்சியம் அப்படியே இருக்கு, ஆனால் ஆனையான் என்ன ஆயிருக்கு, ஆனையானோட சைஸ் இன்க்ரீசஸ். ரைட்டா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இங்கே ட்ரெண்ட் சொன்னோம்னா கோவலண்ட் கேரக்டருக்கு
ஆனையானோட சைஸ் என்ன இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ ஆனையான் சைஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு தெரியுமா? ஸோ அப்போ ஆனையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கோவலன் கேரக்டர் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்ங்கிறது டவுன் த குரூப். அப்போ டவுன் த குரூப் வரும்போது நமக்கு என்ன ஆகும், ஆனையான் சைஸு இன்க்ரீசஸ். அப்போ ஆனையான் சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகும், கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கலாம், அயானிக் கேரக்டர் என்னதுப்பா, அயானிக் கேரக்டர் அப்படியே ஆப்போசிட் தானே, டிக்ரீசஸ். ரைட்டா? கிளியர்? ரைட்டா? புரிஞ்சுக்க முடிஞ்சா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. தென் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜை வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ சார்ஜ் ஆஃப் ஆனையான் அண்ட் கேட்டையான். ஓகேவா? ஸோ அப்போ சார்ஜ் மட்டும் ரெண்டையுமே நம்ம ஒன்றா பார்த்துலாம். ஏன் அப்படின்னா சார்ஜ் அதிகமானால் சிம்பிள் கோவலன் கேரக்டர் அதிகமாகும். ஓகே. ஸோ அப்போ சார்ஜ் ஆஃப் ஆனையான் அண்ட் கேட்டையான். ஓகே. ஸோ அப்போ சார்ஜ் ஆஃப் அண்ட் ஆனையான் கேட்டையானுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், லைக் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போலாரிட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டும் அதிகமாகும் போது போலாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். அப்போ கோவலன் கேரக்டர் அதிகமாகும். ரைட்டா? போலாரிட்டி ஆர் என்னது, கோவலன் கேரக்டர். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். புரியுதா? ஆறு தான் போட்டிருக்கோம். ஓகே. போலாரிட்டி ஆர் கோவலன் கேரக்டர். அப்போ சார்ஜ் அதிகமானா கோவலன் கேரக்டர் அதிகமாகும். அதை நம்ம போலாரிட்டி அதிகமாகுதுன்னு கூட சொல்லிக்கலாம். ரைட்? ஸோ அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட், தென் AlCl3, SiCl4. ரைட்டா? ஸோ இப்போ இதே தானே சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எதை பொறுத்து பார்த்தோம், இதுக்கு முன்னாடி சைஸை மட்டும் பொறுத்து பார்த்தோமா, இப்போ சார்ஜை பொறுத்து பார்க்க போகிறோம். அப்போ சார்ஜை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே சோடியமோட சார்ஜ் என்னதுப்பா, ப்ளஸ். மெக்னீசியமோட சார்ஜ் நமக்கு 2+. அலுமினியமுக்கு 3 டைம்ஸ் ப்ளஸ் வரும். சிலிக்கானுக்கு 4 டைம்ஸ் ப்ளஸ் வரும். ரைட்டா? அப்போ நமக்கு ப்ளஸ் சார்ஜ் அதிகம் போகும்போது என்னாகும், சார்ஜ் அதிகமாகுது. ஸோ அப்போ கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ் சொல்லிக்கலாமா, கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். ரைட்டா? இதை நம்ம அப்போதான் என்ன பார்த்தோம், சைஸை வச்சு பார்த்தோம். சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது, கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ்னு பார்த்தோம். அப்போ சார்ஜை வச்சும் நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவாயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AlN அலுமினியம் நைட்ரைட், அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ஃப்ளூரைட், AlF3. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல சார்ஜ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே நைட்ரஜனுக்கு 3- தெரியுமா? ஸோ அப்போ நைட்ரஜனுக்கு 3-. ரைட்டா? அலுமினியம் எல்லாத்துலேயும் சேம். ஸோ அதனால் அதை பார்க்க தேவையில்ல. ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து இந்த 2 தான் ஆக்சிஜனோட சார்ஜாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு -2. இங்கே 1 தான் என்னவா இருந்திருக்கும், ஃப்ளூரினுக்கு சார்ஜாக இருந்திருக்கும். ஸோ அப்போ F-1. ரைட்டா? அப்போ மைனஸ் சைன், மொத்தத்தில் சார்ஜ் என்ன ஆயிருக்கீங்க, ஆனையான் வெதர் இட் இஸ் கேட்டையான். ஸோ அப்போ ஆனையானா இருக்கலாம், கேட்டையானா இருக்கலாம். மொத்தத்தில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் கோவலன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே சார்ஜ் என்ன ஆயிருக்கு, டிக்ரீசஸ். ஸோ இப்போ சார்ஜ் டிக்ரீஸ் ஆனதால கோவலன் கேரக்டர் என்ன ஆகும், கோவலன் கேரக்டர் டிக்ரீசஸ். கிளியர்? புரிஞ்சுக்க முடிஞ்சா? எவ்ரிஒன் கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டாப்பா? நெக்ஸ்ட் போயிட முடியுமா? ரைட் தானே? ஸோ இப்போ சிம்பிள் ஃபஜான்ஸ் ரூல்னா என்னது, நம்ம கேட்டையானோட சைஸ் டிக்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம், ஆனையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம். சார்ஜாக பார்த்தா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போலரைசேஷன் இல்லைனா கோவலன் கேரக்டர், அயானிக் கேரக்டர் டிக்ரீசஸ். இந்த மூணுமே நம்மளால சொல்ல முடியும். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்?
எவ்ரிஒன் கிளியர்? நல்லா புரிஞ்சா? அப்போ போலரைசேஷன் பவர் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், ரைட்டா? அப்போ கோவலன்ட் கேரக்டர் இருந்தால் அதை போலரைசேஷன் சொல்கிறோம். லைக் என்ன பண்ணுது, அந்த ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜை அதோட பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணுது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம போலரைஸ் ஆகுது அப்படிங்கிறத போலரைசிங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டெண்டன்சி ஆஃப் கேட்டையான் கெட் அட்ராக்ட் ஃப்ரம் எலக்ட்ரான் ஃப்ரம் ஆனையான், ரைட்டா? சிம்பிள், ரைட்டாப்பா? புரிஞ்சுக்க முடிஞ்சா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ப்ராப்ளம் போயிடலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the polarizability of halide ion increases in the order. அப்போ polarizability அப்படின்னா ஆனையானுக்கு சார்ஜ் எல்லாமே ஒன்றுப்பா. அப்போ சைஸ் படி பார்த்தீங்கன்னா polarizability ஆனையானுக்கு என்னவா இருந்திருக்கும்? ஆனையானுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? கேட்டையானோட சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஆனையானோட சைஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரைட்டா? ஸோ அப்போ கேட்டையான் சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே ஆனையான் தானே. ஸோ அப்போ ஆனையான் சைஸு இன்க்ரீஸ் ஆகும்போது போலரைசபிலிட்டி நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளூரின் இங்கே போயிருச்சு. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் தப்பு. இங்கே குளோரின் புரோமின் அயோடின் அப்படியே தப்பாக இருக்குது. அயோடின் ரொம்ப சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின். ஸோ இதான் என்னது கரெக்டான இன்க்ரீசிங் சைஸு. ஸோ அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது போலரைசபிலிட்டி இன்க்ரீசிங் ஆர்டர். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரிஒன் கிளியர்? தென் அடுத்து போயிடலாம். தென் அடுத்து பாருங்க, எமாங் லித்தியம் குளோரைட், பெரிலியம் குளோரைட், போரான் ட்ரைக்ளோரைட், கார்பன் டெட்ராக்ளோரைட், இந்த கோவலன்ட் பாண்ட் கேரக்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர். ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம சார்ஜ் வச்சும் சொல்ல முடியும், ஆஸ் வெல் அஸ் சைஸை வச்சும் சொல்ல முடியும், ரைட்டா? அப்போ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது? இங்கேருந்து இங்கே போகும்போது சைஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆகுறதும் கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுறதும் நமக்கு என்னது? ஈக்குவல், ரைட்டா? ஸோ அப்போ கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ லித்தியம் நமக்கு என்ன ஆகும்? லித்தியம் நமக்கு கோவலன்ட் கேரக்டர் கம்மியாக இருக்கும், பெரிலியம்க்கு அதை விட அதிகமாக இருக்கும், போரானுக்கு அதை விட அதிகம், கார்பனுக்கு அதை விட அதிகம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கார்பனுக்கு கிரேட்டராக இருக்குப்பா. கார்பனுக்கு கிரேட்டராக இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து போரான், பெரிலியம், இங்கே சிம்பிளை மாற்றிட்டாங்க பாருங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரிஒன் கிளியர்? தென் நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the covalent radii of atom A and B are கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ A and B யோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்கப்பா ரெஸ்பெக்டிவ்லி. இந்த கோவலன்ட் பாண்ட் அண்ட் டோட்டல் லெங்த் ஆஃப் த AB மாலிக்யூல்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு இப்படி ஒரு ஆட்டம் இருந்திருக்கும், பின்னு இப்படி ஒரு ஆட்டம் இருந்திருக்கும், ரைட்டா? இப்போ இந்த ரெண்டோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதை மாலிக்யூல் ஏன்னு எடுத்தோம்னா இது பின்னு எடுப்போம். ஸோ அப்போ ஏயோட ரேடியஸ் RA, பியோட ரேடியஸ் RB, ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ரேடியஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கோவலன்ட் ரேடி ஆஃப் ஆட்டம் A and B. அப்போ ரேடியஸ் அப்படின்னா என்னதுப்பா? கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கோவலன்ட் பாண்ட் லெங்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாண்ட் லெங்க்த்னா ரெண்டு ரேடியஸ் ஆட் பண்ண டயாமீட்டர் தான் பாண்ட் லெங்த், ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் பாண்ட் லெங்த் அப்படின்னா அதை RA பிளஸ் RBன்னு சொல்லிக்கலாமா? தென் இதுக்கு அடுத்து டோட்டல் பாண்ட் லெங்த் ஆஃப் டோட்டல் லெங்த் ஆஃப் AB மாலிகூல்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ டோட்டல் லெங்க்த்னா லைக் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது தானே டோட்டல் லெங்த், இந்த மாலிகூலோட லெங்த். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கா? லைக் இதை டூ டைம்ஸ் நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்குமா, ரைட்டா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆயிரும்? டோட்டல் லெங்த் ஆஃப் மாலிக்யூல் கிடைச்சிரும். 1 டைம் மட்டும் எழுதுனா கோவலன்ட் பாண்ட். அப்போ கோவலன்ட் பாண்டை ஃபர்ஸ்ட் எழுதணும்னா RA RB. அப்போ RA RB மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வருது. அடுத்து 2 டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரிஒன் கிளியர்? ஸோ அப்போ செகண்ட் சாப்டர்ல கூட நம்ம இந்த பாண்ட் லெங்த் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, அந்த ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சைஸ்ல பார்த்துருந்தோம், சைஸோட ட்ரெண்ட்ல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வரும்போது வேற மாதிரி மாறும். ஸோ அதுக்கடுத்து சிமிலரா இருக்கும்போது நமக்கு லைக் 2 into அப்படின்னு கூட போட்டிருப்போம்,
இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தது. கிளியர்? ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a molecule obeying octet rule. ஆக்சுவலாக இது நம்ம எதை பொறுத்து பார்க்கணும் அப்படின்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட கோவலன் பாண்ட் கேரக்டர் மாதிரி தான் எல்லாமே. ஸோ அப்போ அப்படியே நம்ம கோவலன் பாண்டை லூயிஸ் டாட்ல இருந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் ஒபே ஆக்டெட் ரூல். அப்போ ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு வேலன்சியில் நமக்கு 8 எலக்ட்ரான்றது இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாலிகூல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஆக்டெட் ரூல்னா கிட்டத்தட்ட 4 பாண்ட்ஸ் வந்திருக்கணும். அப்போ 4 பாண்ட் எங்கே வந்திருக்கு? CCl4ல வந்திருக்கு. CO2 மாலிகூல் இப்போ கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணும். ரைட்டா? அப்போ ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 தான் என்னவா இருக்கு? ஆன்சராக இருக்கு. அப்போ ஏக்கு 4னா ஆப்ஷன் 1 வருது, 3 வருது. தென் அதுக்கு அடுத்து மாலிக்யூல் வித் இன்கம்ப்ளீட் ஆக்டெட். அப்போ இன்கம்ப்ளீட் ஆக்டெட் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னா என்னதுப்பா? 8 எலக்ட்ரானை விட லெஸ் தெனாக இருக்கிறது. ரைட்டா? அப்போ லெஸ் தெனாக இருக்கிறது லைக் இங்கே தான் இருக்கு 3 பாண்டு. ஸோ இப்போ இதான் என்னது நமக்கு லெஸ் தென். ஸோ அப்போ 2 வருதுப்பா. அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 1 தான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். மித்ததை செக் பண்ணிக்கலாம். சிக்கு பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் வித் இன்கம்ப்ளீட் ஆக்டெட் வித் ஆட் எலக்ட்ரான். இது அப்படியே நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? NO அண்ட் NO2 மாலிக்யூலுக்கு நமக்கு இன்கம்ப்ளீட் ஆக்டெட் ஆஸ் வெல் அஸ் என்னது ஆட் எலக்ட்ரானாகவும் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ ஆட் எலக்ட்ரான் வர்றதால இதுதான் என்னது நமக்கு 1. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கு. அடுத்து எக்ஸ்பேண்டட் ஆக்டெட். எக்ஸ்பேண்டட் ஆக்டெட்னா என்னதுப்பா? நமக்கு 5 பாண்ட் வந்திருந்தா PCl5லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ரைட்? ஸோ அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சல்ஃபருக்கு நமக்கு இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு அண்ட் ஆக்சிஜன் டைவலன் 4 டைம் இருக்கா? ரைட்டா? ஸோ புரியுதா? ஸோ இதான் என்னது நமக்கு எக்ஸ்பேண்டட் ஆக்டெட். கிளியர்? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு இந்த கோவலன் பாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கோவலன் பாண்டு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். KFKI. KFKIல பார்த்தீங்கன்னா நமக்கு Fவும் Iயும் தான் மாறி இருக்கு. அப்போ ஆனையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் கோவலன் பாண்ட். ரைட்டா? அப்போ இங்கே ஆனையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கோவலன் பாண்டுங்கிறது வராது. ரைட்டா? தென் அதுக்கடுத்து இதையும் வேணால் செக் பண்ணிக்கலாம். லித்தியம் பொட்டாசியம். ஸோ அப்போ கேட்டயான் சைஸ் டிக்ரீஸ் ஆகிறது நமக்கு கோவலன் கேரக்டர். ஸோ இது ஓகே, பட் ஆனால் இது தப்பாயிடுச்சுல்ல. ரைட்டா? ஸோ அதனால இந்த இது கோவலன் கேரக்டருக்கு வராது. தென் அதுக்கடுத்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அயோடின். ஸோ அப்போ ஆனையான் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கோவலன் கேரக்டர் வரும். அடுத்து இங்கே லித்தியம் பொட்டாசியம். ஸோ அப்போ கேட்டயான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ண முடியும். தென் அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா டின் குளோரைடு. ஸோ அதுக்கடுத்து டின் குளோரைடு தான். அப்போ இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்போ சார்ஜ் இருந்தால் தானே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்போ சிஎலுக்கு 4 வருது அப்படின்னா டின்னுக்கு +4பா. அடுத்து டின்னுக்கு 2+. அப்போ சார்ஜ் அதிகமாகும் போது கோவலன் கேரக்டர் அதிகமாகும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்னது டின் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா? SnCl4க்கு சார்ஜ் அதிகமாக இருக்கிறதால கோவலன் கேரக்டர் அதிகம். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பர் குளோரைடு, அதுக்கப்புறம் சோடியம் குளோரைடு. அப்போ சைஸ் வைஸாக பார்த்தா சோடியம் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும் பீரியாடிக் டேபிளில், காப்பர் நடுவில் இருந்திருக்கும். ஸோ அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆனால் கேட்டயான் சைஸ் டிக்ரீஸ் ஆகிறது கோவலன் கேரக்டர். அப்போ ஆப்வியஸ்லி சியும் நமக்கு என்னதுங்க கோவலன் கேரக்டர். கிளியர்? தென் அதுக்கடுத்து டி செக் பண்ணி பாருங்க. டி பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் பொட்டாசியம். ஸோ அப்போ லித்தியம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு, கோவலன் கேரக்டர் இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ராங் ஆயிடுச்சு. ரைட்? தென் அதுக்கடுத்து இங்கே பொட்டாசியம் ஃப்ளூரைடு அண்ட் பொட்டாசியம் அயோடைடு. ஸோ அப்போ ஆனையான் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கோவலன் கேரக்டர் வருது. ரைட்டா? தென் அதுக்கடுத்து இங்கே காப்பருக்கு கேட்டயான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கோவலன் கேரக்டர் வருது. அப்போ ஈயும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ BCE option 3 is the correct answer. Did you understand everyone? Clear? Then next போயிடலாமா? ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னது? அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் கோவலன் கேரக்டர். ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கோவலன் கேரக்டர்ப்பா. ஸோ இப்போ இங்கே கொடுத்தது என்னது? எல்லாமே கால்சியம்.
ஆனால் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படிங்கிறது என்னது? ஆனையான். ஸோ அப்போ ஆனையான் சைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசிடிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஏபிசிடி. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எவ்ரி ஒன் கிளியர்? ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து பாருங்க. Arrange the following in the decreasing order of their covalent character. Decreasing order of covalent character ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குளோரின் எல்லாத்துலேயும் சேம்பா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம். அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேட்டையான் சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கோவலன்ட் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ லித்தியமுக்கு தான் கோவலன்ட் கேரக்டர் அதிகம். ஸோ அப்போ ஏக்கு அதிகம், பிக்கு கம்மி, சிக்கு அதை விட கம்மி, டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Did you understand everyone clear? Then அடுத்து போயிடலாமா? ரைட்டா? ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தானே? கொஸ்டின்ஸ் எல்லாமே புரிஞ்சுதா? ரைட்டா? ஸோ கோவலன்ட் கேரக்டர்ல இருந்து நம்ம எப்படிலாம் போலரைசேஷன் ஆஸ் வெல் அஸ் அதோட அயானிக் கேரக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? ரைட்? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் பாண்டுக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாண்ட் என்னது? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ரைட்டா? ஸோ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுக்கு போயிடலாம். அப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னா என்ன? ஸோ இப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம டெஃபினேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஸோ அப்போ அங்கே நம்ம ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், அதான் மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருந்தோமா, இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பேர் ஆஃப். ஸோ அப்போ எலக்ட்ரான் பேரை என்ன பண்ண போகிறோம்? ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ கம்ப்ளீட் ஷேரிங் ஆஃப் pair of electron between combining atom. ஓகேவா? ஸோ இப்போ கம்பைனிங் ஆட்டம்ல pair of electron ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? நமக்கு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ அப்போ pair of electrons shared between combining atom. ஓகேவா? ஸோ அப்போ கம்பைனிங் ஆட்டம்க்கு நடுவில் என்ன பண்ணுறோம்? நம்ம பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணுறோம்? நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இதான் என்னதுப்பா? நமக்கு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ரைட்டா? ஸோ அப்போ இதை நம்ம இன்னொன்று என்ன சொல்லிக்கலாம்? ஒன் சைடு ஷேரிங்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒன் சைடு ஷேரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஆட்டம் தான் ஷேர் பண்ண போகுது, இன்னொரு ஆட்டம் என்ன பண்ண போகுது? அக்செப்ட் பண்ண போகுது. ஓகே? ஸோ அப்போ one side sharing of pair of electron. ஸோ அப்போ இதில் இந்த ஷேர் பண்ணுற ஆட்டமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டோனார்னு சொல்லுவோம். அண்ட் அக்செப்ட் பண்ணுறத அக்செப்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன இருந்திருக்கணும்? கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஃபார் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா should be என்ன இருந்திருக்கணும்? ஒன் டோனார் ஆட்டம், ஒன் அக்செப்டார் ஆட்டம். should be one donor and acceptor. அப்போ டோனார் ஆட்டமும் இருந்திருக்கணும், as well as அக்செப்டார் ஆட்டமும் இருந்திருக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னு சொல்லுவோம். தென் அதுக்கு அடுத்து டொனேட் பண்ணணும் அப்படின்னா, டொனேட் பண்ணணும்னா அதுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரான் இருந்தால் தானே டொனேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ஆட்டம் ஆல்ரெடி என்னவா இருந்திருக்கணும்? ஆக்டெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான மாலிகுலா இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கம்ப்ளீட்டட் ஆக்டெட் as well as with lone pair. ஓகேவா? லோன் பேர் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும்? நம்ம சிங்கிளா நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டட் ஆக்டெட் with lone pair of electron. Lone pair of electron. Okay, so a completed octet with lone pair of electron and incomplete octet இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த incomplete octet இருந்தால் தான் என்ன பண்ணும்? அந்த இடத்துல அது கெயின் பண்ணும். ஓகே?
ரைட்டா? ஸோ இப்போ இன்கம்ப்ளீட் ஆக்டெட் என்ன பண்ணியிருக்கணும், இருந்திருக்கணும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டட் ஆக்டெட் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும், இன்கம்ப்ளீட் ஆக்டெட் வித் வேக்கண்ட்டும் இருந்திருக்கணும். அப்போ இந்த வேக்கண்ட் இருந்தால் தான் என்ன பண்ணிடுவோம், அந்த எலக்ட்ரானை அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வர்றதுக்கு நமக்கு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி டொனேட் பண்ற டோனார்ல இருந்து எலக்ட்ரான் டொனேட் பண்றதால இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சிம்பிள்ல நம்ம அக்செப்டாரை நோக்கி போட்டிருப்போம். ஓகே, ஸோ அப்போ ஆரோ மார்க் எதை டுவர்ட்ஸா இருக்கணும், அக்செப்டரை நோக்கி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஆரோ மார்க்கை போடணும். ஸோ இப்போ டோனார் ஆட்டம் டொனேட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஆரோ மார்க் நமக்கு மீன் பண்ணுது, ரைட்? ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், பிளஸ் மைனஸ்ன்னு சார்ஜ் வரும்போது அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், டொனேட் பண்றதை நம்ம ஆரோ மார்க் மாதிரி போட்டுடலாம். ஸோ இப்போ இதை நம்ம கோஆர்டினேட் இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லிக்கலாம், டேட்டிவ் பாண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கோஆர்டினேட் ஆர் டேட்டிவ் பாண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ டோனார் ஆட்டம் அதுல இருந்து அக்செப்டார் ஆட்டம்க்கு என்ன பண்ணணும், ஆரோ மார்க்ல டினோட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, வாங்க நம்ம போயிடலாம். ரைட், ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் BF3 மாலிக்யூலுக்கும் NH3 மாலிக்யூலுக்கும் நடுவில் நமக்கு என்ன இருக்கு, கோஆர்டினேட் பாண்ட் வருது. அதை நம்ம எப்படின்னு செக் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். லைக் இப்போ NH3 மாலிக்யூல் எடுத்துக்கலாம். அப்போ NH3 மாலிக்யூல் எடுத்தீங்க அப்படின்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா, 7. அப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p என்ன வரும்ப்பா, 2pல என்ன வரும், 2pல 3 போட்டால் கரெக்டாக இருக்குமா, ரைட்டா? நைட்ரஜனா, தென் நைட்ரஜனோட இன்னர் கோர் எலக்ட்ரான் 1s, 2s2pங்கிறது என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்லி பார்ட்டிசிபேட் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அப்போ இந்த 2s ஆர்பிட்டாலையும் 2p ஆர்பிட்டாலையும் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2sல we have 2 எலக்ட்ரான், 2pல we have 3 எலக்ட்ரான், ரைட்டா? ஸோ இதான் என்னது, நைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன், ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட முடியும் நம்மளால, இந்த இடத்துல ஃப்ளூரினோட 1 எலக்ட்ரானை நம்ம ஷேர் பண்ண என்ன பண்ண முடியும், ஃப்ளூரினை 3 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, லோன் பேரா இருக்கு. ஆக்சுவலா சிங்கிள் பாண்டா வர்றதை நம்ம பாண்ட் பேர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 எலக்ட்ரானா இருக்கிறத லோன் பேர்னு சொல்லுவோம். லோன்னா என்னது, தனியா இருக்கு. ஓகேவா? அப்போ தனியா இருக்கு, ரைட்டா? அப்போ நம்ம கண்டிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம், கம்ப்ளீட்டட் ஆக்டெட் வித் 1 லோன் பேர் அப்படின்னு பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ அப்போ கம்ப்ளீட்டட் ஆக்டெட் இருக்கு வித் 1 லோன் பேர் இருக்கு, ரைட்? ஸோ இதே மாதிரி BF3 மாலிக்யூலுக்கு போட்டிங்கன்னா, BF3 மாலிக்யூலுக்கு போடும்போது நமக்கு என்ன ஆகும், போரானோட அட்டாமிக் நம்பர் 5. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. அப்போ இதுலேயும் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2sல we have 2 எலக்ட்ரான், 2pல only 1 எலக்ட்ரான், ரைட்டா? பட் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் எம்டியா இருக்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணாது, லோன் பேர் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எம்டி இடத்துலலாம் என்ன பண்ணிடும், எலக்ட்ரான்ஸை இது என்ன பண்ணிடும், இப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணிடும், ரைட்டா? ஸோ அப்போ எலக்ட்ரான் இப்படி ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். அப்போ இப்போ தான் சொல்லியிருந்தேன், அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்தால் அதை நம்ம பாண்ட் பேர்னு சொல்லுவோம். ஃப்ளூரினோட ஒவ்வொரு எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வச்சு 3 ஃப்ளூரின் என்ன ஆயிடுச்சு, நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சா? அப்போ இன்கம்ப்ளீட் ஆக்டெட் அப்படிங்கிறது இருக்கா, 6 எலக்ட்ரான் தானே இருக்கு. அப்போ இன்கம்ப்ளீட் ஆக்டெட் வித் வேக்கண்ட் ஆர்பிட்டால். அப்போ இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இங்க இருந்து இந்த 2 எலக்ட்ரானை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம வச்சிட முடியும், ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒன்று லோன் பேர் இருக்கணும், இன்னொரு இடத்துல வேக்கண்ட் இருக்கணும். அப்போ இந்த வேக்கண்ட்டுக்கு இந்த லோன் பேரை அப்படியே ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ஒன் சைடு ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரிஒன் கிளியர்? அப்போ பார்த்தீங்கன்னா
நைட்ரஜன்ல இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கும் நமக்கு இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ லோன் பேர் வித் 3 பாண்ட் பேர் இருந்திருக்கும். தென் அதுக்கு அடுத்து போரான்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி போரான்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். போரான்ல இது எம்டியா இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம வேக்கன்ட் பி ஆர்பிட்டால் இல்லைன்னா எம்டி பி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஏன் சார் இங்கே மட்டும் கீழே 3 ஹைட்ரஜன் போட்டீங்க, இங்கே இப்படி ஈவனாக ஃப்ளூரின் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக லோன் பேர்னு ஒன்று இருக்குது. அதனால இந்த ஹைட்ரஜன் எல்லாத்தையும் கீழே தள்ளிடுது. அதுதான் நம்ம விஎஸ்சிபிஆர் தியரின்னு அடுத்து படிக்க போகிறோம். ஓகே, ஆனால் இங்கே நமக்கு எதுவுமே இல்லை. அதனால இருக்கிற 3 பாண்டும் அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்க, சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னு பாருங்க, இந்த லோன் பேரை தூக்கி இந்த இடத்துல எம்டியாக இருக்கிற இடத்துல வைக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதான் என்னது நமக்கு கோஆர்டினேட் பாண்டு. ஸோ அதனால நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கு, போரானுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற பாண்ட்ஸை இப்படி நம்ம போட்டுக்கலாம். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முடிஞ்சா? ஸோ அப்போ இந்த கோஆர்டினேட் பாண்டை மட்டும் ஆரோ மார்க்கில் காட்டணும். இந்த ஆரோ மார்க்கை பார்த்து தப்பாக நினச்சிருக்காதீங்க. ஸோ அப்போ இதுதான் என்னது கோஆர்டினேட் பாண்ட். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த நைட்ரஜன்ல உள்ள லோன் பேரை அது என்ன பண்ணியிருக்கு, போரான்ல உள்ள எம்டி பி ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணியிருக்குப்பா, ஷேர் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் என்னது நமக்கு கோஆர்டினேட் கோவலன் பாண்ட். அப்போ அந்த கோஆர்டினேட் கோவலன் பாண்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதுல்ல, லோன் பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆயிருக்கணும், ஷேர் ஆயிருக்கணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிவன்? கிளியர்? ரைட்டா? புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தோம்னா O3 மாலிகுல் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். O3 மாலிகுல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனில் ப்ளஸ் இருந்திருக்கும், இன்னொரு ஆக்சிஜனில் மைனஸ் இருந்திருக்கும். அப்போ ப்ளஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது, அது லோன் பேரை டொனேட் பண்ணிருச்சுன்னு மீன் பண்ணுச்சு. ரைட்டா? ஞாபகம் இருக்கா? ரைட்டா? சிம்பிள். ஸோ அப்போ இந்த மாதிரி மாலிகுல் வரும்போது என்ன பண்ணணும், கவனிச்சு பார்க்கணும். கிளியர்? ஸோ அப்போ கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா? ரைட்டா? சிம்பிள் தானே? ரைட்டா? ஸோ அப்போ கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஓகே, வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். அப்போ கொஸ்டினுக்கு போகலாம். The compound which contain both covalent and dative bonds. So both covalent and dative bonds அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் என்னது C2H5NCன்னு இருக்கு. ரைட்டா? அப்போ C2H5NC. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆப்வியஸாக டெர்மினலில் தான் இருக்கும். ஆனால் கார்பன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கார்பன் என்ன ஆயிருக்கும், இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்சின்னு இந்த ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. என்சியை சிஎன்னு மாற்றிங்க அப்படின்னா நமக்கு மாறிடும். ஏன் அப்படின்னா இது கோவலன் காம்பவுண்ட், அப்படி தானே? அயானிக் காம்பவுண்டாக நமக்கு மாறாது, ஆனால் கோவலன் காம்பவுண்டில் மாறும். ஸோ அதை அந்த ஃபினாமினாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஐசோமெரிசம்னு சொல்லுவோம். என்சின்னு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது, என்சின்னு போட்டால் அதுக்கு பேர் ஐசோசைனைடு. சிஎன்னு போட்டிங்கன்னா சைனைடு. ரைட்டா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஹைட்ரஜன் வந்து இந்த மாதிரி டெர்மினலை ஆக்குபை பண்ணியிருக்கும். ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதுப்பா, இங்கே நமக்கு இந்த கார்பன்லேயே 4 கார்பன் ஆக்டேட்டை ஃபார்ம் பண்ணிருச்சு, ஹைட்ரஜன்லாம் டபுளேட்டை ஃபார்ம் பண்ணிருச்சு. அதே மாதிரி இந்த கார்பனும் ஆக்டேட்டை ஃபார்ம் பண்ணிருச்சு, ஹைட்ரஜன் டபுளேட்டை ஃபார்ம் பண்ணிருச்சு. ஆனால் நைட்ரஜன் என்ன பண்ணுது, நைட்ரஜன் 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ணுது, 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதா? அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கலாம், 1 2 3 4ன்னு போட்டுக்கலாமா? தென் அதுக்கு அடுத்து கார்பனுக்கு இன்னும் 6 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. 1 2 3 4 5 6ஆ? ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டையும் எடுத்துட்டு மியூச்சுவலாக டபுள் பாண்ட் போட்டுடலாம். ரைட்டா? போட முடியுமா? ஸோ இப்போ போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த இடம் மட்டும் என்ன ஆகும், டபுள் பாண்டு கார்பன் வருமா? அடுத்து இங்கே நைட்ரஜனில் என்ன பண்ணுது, நைட்ரஜனில் இன்னொரு லோன் பேர் வருதா? ஸோ அப்போ லோன் பேர் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைக் இங்கே பாருங்க, கார்பனில் இங்கே நமக்கு என்ன இருக்கு, மொத்தம் இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, கார்பனில் நமக்கு டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கு. அதாவது இதை சேர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 8 வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஷேர் தானே பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஷேர் தான் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பி ஆர்பிட்டால் இருக்கும். ரைட்டா? அப்போ அந்த 3 பி ஆர்பிட்டாலில் இது நமக்கு என்ன இடத்துல இருந்திருக்கும், இப்படி ஒரு லோன் பேர் இருந்திருக்கும், இப்படி ஒரு லோன் பேர் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ எஸ் ஆர்பிட்டால் ஒன்று இருக்குல்ல, கார்பனுக்கு எஸ் ஆர்பிட்டால் ஒன்று இருந்திருக்கு.
ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்னது நைட்ரஜனோட இந்த 2 பாண்டை சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஒரு இடம் என்னவா இருக்கு நமக்கு எம்டியா இருக்கா. அப்போ எம்டியா இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது இப்படி என்ன பண்ணிடும் கோஆர்டினேட் பாண்டை நமக்கு ஷேர் பண்ணிடும். புரியுதா? நைட்ரஜனோட கோஆர்டினேட் பாண்டு ஒன்று இங்கே ஷேர் ஆகுது. கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க முடிஞ்சா? ஸோ அப்போ என்ன இருக்கு இங்கே கோவலன்ட் பாண்ட், மித்ததெல்லாம் ஆஸ் வெல் அஸ் டேட்டிவ் பாண்ட் இல்லைனா கோஆர்டினேட் பாண்டும் இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல தான் இருக்கு. கிளியர்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ இந்த சைனைடுக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக கிடைக்கும். ஓகே, ஸோ கிளியர் ஐடியா கிடைக்கும்னா சைனைடுக்கு போடலாம். ஸோ அப்போ HCN பாருங்க ஃபர்ஸ்ட். HCN பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும், ஏன்னா அதே இதில் தானே கார்பனை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ HCN பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாண்ட் இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ கார்பனை நம்ம ஆக்டேட்டை ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 2 லோன் பேர் போட்டால் பாண்ட் ஆக்டேட்டை ஃபார்ம் பண்ணிடும். நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு என்ன பண்ணணும், நைட்ரஜன் இந்த மாதிரி வந்திருக்குமா. ரைட்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக மியூச்சுவலாக ஒரு பாண்டு, இதுக்கு பதிலாக மியூச்சுவலாக ஒரு பாண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் மியூச்சுவலாக ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்குமா. ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்குமா. சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 4 பாண்டுமே சாட்டிஸ்ஃபைடு. ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க நமக்கு 3 பாண்டு தான் கிட்டத்தட்ட வந்த மாதிரி இருக்கும். அதாவது 2 பாண்டு, அடுத்து அதாவது 2 லோன் பேரு, 2 அந்த எலக்ட்ரான் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கோஆர்டினேட் பாண்ட்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா கார்பனுக்கு அந்த s ஆர்பிட்டால் 1ம் 3 p ஆர்பிட்டாலும் நமக்கு பாண்ட் ஆயிருச்சு. கிளியர்? ஸோ அப்போ இதே தானே இந்த இடத்துலயும் வரும். புரியுதா? அப்போ டேட்டிவ் பாண்ட் இல்லைன்னா கோஆர்டினேட் பாண்ட்னா என்னது, லோன் பேரை ஏதாவது எம்டி ஆர்பிட்டால் இருந்தா அதுக்குள்ள ஷேர் பண்றது தான் என்னது நமக்கு கோஆர்டினேட் பாண்டு. கிளியர்? ஸோ அது இது வந்திருக்கா, வரல. ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, the type of bond present in N2O5R. ஸோ இப்போ N2O5ல கோவலன் பாண்டு, அயானிக் பாண்டு, அயானிக் அண்ட் கோவலன் பாண்டு, கோவலன் அண்ட் கோஆர்டினேட் பாண்டு. அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா N2O5 எப்படிப்பா செக் பண்ணுவீங்க, N2O5. ஸோ இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம், எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் இந்த இடத்துல நமக்கு. ஸோ இப்போ நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குமா, அதாவது ஃபர்ஸ்ட் ரூல் போடுவோம்ல, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் படி பார்த்தீங்கன்னா லைக் என்ன இருந்திருக்கும், நைட்ரஜனுக்கு 5. ரைட்டா? ஸோ அப்போ 5 2s are 10. அடுத்து ஆக்சிஜனுக்கு 6, 6 5s are. ஸோ இப்போ 6 5s are வருமா, 30. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு என்னது 40. ரைட்? ஸோ இப்போ 40 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கெலிட்டல் வரைவோம், 2 N. அடுத்து 5 ஆக்சிஜன் வருதா, 1 2 3 4 5 நடுவில் வந்துடும். ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்போ இப்படி இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட்ஸ் இருந்திருக்குமா. தென் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், ஆக்டேட்டை ஃபாலோ பண்ண வைப்போம். ஸோ ஆக்டேட்டை ஃபாலோ பண்ண வச்சா ஆக்சிஜனில் ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு, 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. நைட்ரஜனில் 1 2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இங்கேயும் நமக்கு ஆல்ரெடி இங்கே 3 இருக்கு. ஸோ அப்போ இப்படி ஒரு பேர் போட்டோன்னே 8 ஆகிடும். ஸோ இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, 3 லோன் பேர் போட்டால் 8 ஆகிடும். இங்கேயும் நமக்கு 3 லோன் பேர் போட்டால் என்ன ஆகிடும், 8 ஆயிரும். ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கணும், 40 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். அப்போ டாட்டில் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு. டாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6. அப்போ 4 6 இருக்கு. 4 6னா என்னப்பா வரும், 24. ஸோ இப்போ 24ம் ஒரு 6ம் 30, 30 ஒரு 2ம் 32 எலக்ட்ரான்ஸ் என்னது ஃப்ரம் டாட்ல இருக்கு. அடுத்து பாண்டில் பார்த்தீங்கன்னா 5 பாண்ட் இருக்கு. ஸோ இப்போ 10 எலக்ட்ரான். அப்போ இங்கே என்னப்பா இருக்கு, நமக்கு 42 இருக்கு. ஓகேவா? ஆனால் 40 தானே நமக்கு தேவை. ரைட்டா? ஸோ இப்போ 40 தானே தேவை. ஓகே, ஸோ இப்போ டாட்டை இன்னொரு தடவை வேணால் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், லைக் இது இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு 6 8 10 இது வரைக்கும் 10. அப்போ இங்கேயும் ஒரு 10. ஓகே, 20 இருக்கு. 20 ஒரு 12 32. கரெக்டு தான். பாண்டு ஓகே, பாண்டு தான் நமக்கு ஆக்சுவலாக 6 இருக்குன்னு.
6 பாண்ட் இருக்குப்பா. அப்போ 6 பாண்ட் இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான் வரும் நமக்கு? 6 பாண்ட் இருக்குன்னா 12 எலக்ட்ரான்ஸ் வரும்ல, ரைட்டா? 12 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ அப்போ 12 ஆட் பண்ணும்போது நமக்கு 44 வருது, ரைட்டா? அப்போ எங்க நம்ம மியூச்சுவலா ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா லைக் ஆக்சிஜனோட ஷேர் பண்ணுவோமா? அப்போ இந்த லோன் பேரையும் இந்த லோன் பேரையும் என்ன பண்ண போகிறோம்? நடுவில் மியூச்சுவலாக ஷேர் பண்ணால் இங்கே 2 எலக்ட்ரான் குறையும். அடுத்து இந்த லோன் பேரையும் மியூச்சுவலாக ஷேர் பண்ணால் இங்கே 2 எலக்ட்ரான் குறையும், ரைட்டா? அப்போ 4 எலக்ட்ரானை குறைச்சிருவோமா? சார் நடுவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சிஜனுக்கு என்னைக்காவது டைவேலண்ட் இல்லாமல் வந்திருக்கா? ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டு தான் வரும். ஸோ அப்போ அதில் என்ன பண்ணிடக்கூடாது? 4 பாண்டு போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த டெர்மினலில் உள்ள ஆக்சிஜன் அப்படியே இருக்க போகுது. நைட்ரஜன் என்ன பண்ணுது? இங்கே டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜனோட இருக்க போகுது. அடுத்து சென்டரில் உள்ள ஆக்சிஜன் அப்படியே தான் இருக்கும், சென்டரில் உள்ள ஆக்சிஜன். அடுத்து இங்கே உள்ள நைட்ரஜனும் என்ன பண்ணிருச்சு? டொனேட் பண்ணி இங்கே உள்ள ஆக்சிஜனோட டபுள் பாண்ட். அடுத்து இங்கே டெர்மினலில் என்னது? இதே மாதிரி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சிஜனில் 2 லோன் பேர் வரும்போது அது என்னவா இருக்கும்? நியூட்ரலாக இருக்கும். ஆனால் 3 லோன் பேர் வரும்போது மைனஸ் சார்ஜில் வரும், நைட்ரஜன் ப்ளஸ் சார்ஜ். அப்போ இதை நம்ம இப்படி ஆரோ மார்க் மாதிரி போட்டுப்போம், ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த ஆரோ மார்க் தான் என்னது? கோஆர்டினேட் பாண்டு இல்லைன்னா டேட்டிவ் பாண்டுன்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்போ இந்த மாலிகுலில் பார்த்தோம் அப்படின்னா கோவலன்ட் பாண்டும் இருக்கு ஆஸ் வெல் அஸ் கோஆர்டினேட் பாண்டும் இருக்கு. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிஒன்? கிளியர்? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னப்பா வரும்? ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். Did you understand? Everyone clear? புரிஞ்சுக்க முடிஞ்சா? ரைட்டா? ஸோ அப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அப்போ சிம்பிள். ஸோ அப்போ கோஆர்டினேட் பாண்டு அண்ட் கோவலன்ட் பாண்ட் மட்டும் நம்ம இந்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதை ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த பாண்ட்ஸை பற்றி இன்னும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பாண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறத பற்றி, பாண்டோட லெங்த் எப்படி இருக்கும், ஆங்கிள் எப்படி இருக்கும், அதுக்கு போலாரிட்டி எப்படி வரும், இன்னும் நம்ம அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் பாண்ட் பேராமீட்டரில். ஸோ அதுக்கடுத்து அதெல்லாம் வச்சு ஷேப் எப்படி வரும் அப்படின்னு விஎஸ்சிபிஆர் தியரிக்கு போவோம். ஸோ அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம பாண்ட் பேராமீட்டரை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ஓகேவா? இன்னும் ஒரு 2 கிளாஸஸில் நம்ம மேக்ஸிமம் பாண்ட் பேராமீட்டர்ஸ் முடிச்சிருவோம். அது ஒரு செட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஹாஃபாக இந்த சாப்டரை முடிச்ச மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க சுதர்சன் சாரும், ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டு படிச்சுட்ருக்கீங்க. ஸோ எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஒரு நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு போன நாள் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப வராது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க, இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.